முகபலத்தினாலே கிரியை செய்யுங்க ஆவியானவரே. திறந்து ஆண்டவரை ஆராதனை ஊற்றுமே ஊற்றுமே விண்ணப்பத்தினாவி ஊற்றிடுமே ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தினாவி வந்து இறங்கட்டும் ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தினாவி வந்து இறங்கட்டும் ஜெபாவி ஊற்றுமே விண்ணப்பத்தினாவியை ஊற்றிடுமே ஜெபாவி ஊற்றுமே விண்ணப்பத்தினாவி ஊற்றிடுமே ஜெபாவி ஊற்றுமே விண்ணப்பத்தினாவியை ஊற்றிடுமே ஊற்றுமே விண்ணப்பத்தினாவி ஊற்றிடுமே. ஓ ஹalleluya ஓ சிவசுரா ஹalleluya நமஸ்காரம் செய்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வல்லமையான கரங்களை வைத்தருளுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அற்புதமான கரங்களை வைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவருடைய பலன், தூய ஆவியானவருடைய கரங்கள் ஆண்டவரே சபையோட கூட கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர்த்தாமை இட்டைப்படுங்கள் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை வைத்தருளுங்கள் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை வைத்தருளுங்கள் ஆண்டவரே. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காண்கிறபடி ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து அமருங்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக உற்சாகமாக இருக்கிறீங்க? கரங்களை தட்டுவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். உற்சாகமா இது காணாது. இன்னும் சத்தமா சத்தத்தை உயர்த்தி நாங்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் கண்களை மூடி தலையை தாத்தி தேவனுடைய சொல்லுவோம். ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே நான் இந்த இடத்துல நிற்கிறேன், ஆனால் நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே எங்களை தொடுவீராக. உம்முடைய வார்த்தையினூடாக நீர் எங்களை தீரப்படுத்துவீராக, சக்திப்படுத்துவீராக. உம்முடைய பலத்தினாலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையூடாக நீர் பேசுவீராக என்று சொல்லி கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, யாரும் அங்கேயும் பார்க்க வேண்டாம், கண்களை மூடி தலைகள் தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் அப்பா நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறான் அந்த வார்த்தையூடாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆவியானவர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் பேசுவீராக. விழித்திருந்து ஜனங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பற்றுக்கொள்வதற்கு, கேட்பதற்கு, ஆண்டவரே வேதத்தை வாசிப்பதற்கு உற்சாகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள ஆவியானவரை நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். இந்த நேரத்தில் கூட என்னுடைய தலைப்பு தான் நம்ம ஞானமாக வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும் அல்லது பேச வேண்டும். நம்ம ஜோபுடைய வாழ்க்கையை தான் நான் பார்க்க போகிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அல்லது வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது ஞானமாக சொல்ல வேண்டும். பக்கத்திலே பார்த்து சொல்லுங்க, பக்கத்திலே பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து பக்கத்திலே பார்த்து இருக்கிறவர்களே சொல்லுங்க, நாங்கள் ஞானமாக வார்த்தை அறிக்கையிட வேண்டும். நாங்கள் ஞானம் இல்லாவிட்டால் தேவனுடைய சமூகத்திலே
எப்பொழுதும் நாங்கள் ஞானம் இல்லாதவர்களாக நாங்கள் பேசுகிறோம். ஞானம் இல்லாதவர்கள் என்றால் நம்ம சில நேரங்களில் சொல்கிறோம், ஏதாவது நம்ம விசுவாசத்தோட சபையாக இருக்கலாம், வெளியிலாக இருக்கலாம், வீட்டிலேயா இருக்கலாம், நாங்கள் விசுவாசம் இல்லாமல் பேசுகிற பொழுது அல்லது ஞானம் இல்லாமல் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் ஜோபுடைய வாழ்க்கையை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ஜோபுடைய வாழ்க்கையிலே அற்புதமான அதிசயமான வார்த்தைகள் எங்களுடையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பேச வல்லவர்களாயிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே நிறைய அனுபவங்களுக்குள்ளாக அவர் போயிருக்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் அப்படியான அனுபவங்களுக்கு நாங்கள் போய்விட இல்லை இப்போ வரைக்கும். ஆனாலும் யோபு அவருடைய வாழ்க்கையிலே மகத்துவமான அனுபவங்கள், வித்தியாசமான அனுபவங்களுக்குள்ளாக, பிரச்சனைகளுக்குள்ளாக முகம் கொடுத்து அவர் வந்திருக்கிறார். ஆனாலும் அவர் ஞானமாக, அதே போல இரக்கம் குணமாக அவர் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மளுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். யோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எடுத்துறவர்கள் சீக்கிரமாய் வாசிங்கள். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். மறுபடியும் வாசிங்க. நம்ம கொஞ்சம் மைக்கில் வாசிக்கிறீங்களா? நம்ம எந்த நேரம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம யோசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நம்ம பேசும் பொழுது மற்றவர்களுக்கு காயப்படுத்தாமல் நாங்கள் எப்படி பேசுவது. என்னுடைய முதல் காரியம்தான், நம்ம தேவையில்லாத காரியங்களை நாங்கள் மற்ற இடத்துல அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அப்படின்னா மற்றவங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்லிக்கிட்டே தெரியக்கூடாது. மற்றவங்க ஒரு நபரை பற்றி, அந்த நபரை பற்றி ஏதாவது ஒரு குறை அல்லது ஏதாவது ஒன்று சொல்லணும் என்றால் மூஞ்சிக்கு நேராக வந்து சொல்ல வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இல்லாட்டி உலகத்தவர்களாக இருந்தாலும் நம்ம உலகத்தார்களுக்கு மாத்திரம் நாங்கள் அவர்களுக்கு விட நாங்கள் விசேஷம் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம தேவனாலே தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்து ஜனங்களுக்கு விட கிறிஸ்தவராகிய நாங்கள் சபையிலும் சரி, வீடுகளிலும் சரி, நாங்கள் நிறைய இடங்களிலே நம்ம பார்த்தோம்டா, நம்ம ஒரு பேரை குறித்து நாங்கள் குறை சொல்லுகிறோம். அதாவது நாங்கள் முறுமுறுத்துகிறோம் அல்லது காசிப் சொல்லுகிறோம். எல்லா இடத்துங்களும் ஒரு நபரை குறித்து எல்லா காரியங்களும், இப்படித்தான் இருந்தாரு, அவருடைய வாழ்க்கை வளராறு இப்படித்தான் இருந்துச்சு, அதுக்கு பிறகு இப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். நான் அழகான நேற்று ஒரு விஷயத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நான் பார்த்தேன், ஆல்ஃபன் விக்லஃப் என்ற ஒரு பெண்மணி பிறந்த தினம் வந்து 1954ஆம் ஆண்டில் பிறந்து 1986ஆம் ஆண்டில் அவள் வந்து ஒரு ஆக்டராக இருக்கிறா. அவள் மியூசிக்கை நல்லா அவள் கம்போஸ் பண்ணாப்பா. அதாவது அதோட அவள் வந்து டிவிலெல்லாம் நல்ல ஷோஸ் செய்கிறவ. அவள் பற்றி எல்லாம் தேவையில்லாத காரியங்கள், மேகசின்ஸாக இருக்கலாம், நியூஸ் பேப்பர்களாக இருக்கலாம், டிவியிலையாக இருக்கலாம், வித்தியாச காரியங்களமாக ஒன்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜனங்கள் ஒன்றாய் நாங்கள் மற்றவர்களை பற்றி சொல்ல 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 அவங்க நினைக்கிறாங்க அவங்கள பற்றி சொல்ல போல அவங்க தாழ்மையடைவாங்க, இவங்க நல்லா பிரசிங்கமாகுவாங்கன்று. ஆனால் சொல்கிற ஆக்கள் அடுத்த பகுதி அவங்க சொல்லி அவங்கள கேவலப்படுத்தி அல்லது புண்பு வேதனைப்படுத்துறவர்கள் தான் ஒரு நாளத்தில் அவர்கள் சரியானது. ஆஃப்ரின் வில்ஃபர் என்ற நபர் வந்து ஒரு சில நாட்கள் பிறந்த நாள்லேருந்து அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அவ இந்த மியூசிக்கல் ஷோ எல்லாத்துலேயும் டிவி ஸ்டேஷனில் அவ வந்துக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்தில் அவளை பற்றி தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத விஷயங்கள், அவளுடைய வாழ்க்கையை பற்றி காரியங்களை சொல்ல சொல்ல என்ன நடந்தது, அது மூலியம் பெரிதான ஒரு சக்சஸுக்கு, ஒரு பெரிதான ஒரு வெற்றியை அவளுடைய வாழ்க்கையில கண்டார். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த இடத்துல சில பேர் நிற்கலாம்,
நம்ம சில பேரை பற்றி எந்த நேரம் கழிச்சுக்கிட்டே இருப்போம். அவர் இப்படி செஞ்சு போயிட்டாரு, நம்ம இப்படி செய்கிறோம், அவர் இப்படி என்னத்தான் செய்வார், இவ்வளோ செஞ்சியும் அதுக்கு பிறகு எப்படி இருக்கிறோன்ட்டு. நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம எது குறித்தும் பழைய விஷயங்களை நாங்கள் தோந்து எடுக்கக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் எது நடந்தாலும் நம்ம மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது. நம்ம மற்றவர்களை பேசாமல் எங்களுக்கு இந்த நாவை கொடுத்திருக்கிறது. அதாவது நான் என்னுடைய தலைப்பின் பகுதியாக தான் நான் சொன்னேன், உங்களுடைய வாயை நாவை நாங்கள் புறப்பட ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமாக இருக்க வேண்டும் என்று. இந்த இடத்துல பார்த்தோம்டா ஜோபுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள், நீ இப்படி பண்ணனால உனக்கு ஆண்டவரும் கூட இருக்கிறா இல்லையோ தெரியல, நீ இப்படி பண்ணால தான் உனக்கு இப்படியான வியாதிகள், ஆண்டவர் உன்னை விட்டு போயிட்டாரு அப்படியெல்லாம் சொல்கிறாரு. இந்த இடத்துல நாங்கள் இந்த ஜோபுடைய கதையை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னா யோபு தேவன் சாத்தான் யோபுக்கு ஆண்டவருக்கு சொல்கிறார், இவனுக்கு நீங்கள் கருணை காட்டுறீங்க அல்லது கைண்ட்னஸ் இரக்கம் காட்டுறீங்க, நீங்கள் எல்லாம் செய்கிறனால தான் அவன் உங்களை விட்டு போகாமல் அப்படியே இருக்கான், நீங்கள் அவரை விட்டு போனீங்கன்னா அப்போ ஆண்டவர் சாத்தானை நோக்கி சொல்கிறான், நீ உனக்கு அவனுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது, ஆனால் ஏதாவது நீ ஒரு சேலஞ்ச் சவால் ஒன்றை கொடு, அப்பொழுது அவர் ஏற்றுப்படுவானா இல்லையான்ட்டு. அவனுடைய வைஃப் கூட அவனுடைய மனைவி கூட அவனை விட்டு விலகி போன, நீ செத்துப்போ உனக்கு தேவையில்ல ஆண்டவருங்கிறது இல்லைன்ட்டு. ஆனால் தேவன் எல்லாத்தையும் மாற்றுகிறார். இந்த நாளில் கூட நம்ம எவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கலாம், எவ்வளோ தீர முடியாத கஷ்டங்களோடு இருக்கலாம், எவ்வளோ சொல்ல முடியாத மனுஷனுக்கு சொல்ல முடியாத, பெற்றோர்களுக்கு சொல்ல முடியாத குடும்பங்களையும் அப்படி இருக்கிறது. குடும்பங்களையும் நாங்கள் பார்த்தோம்டா, குடும்பங்களையும் ஒவ்வொரு பேருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், இல்லாட்டி பிள்ளை சகோதரர்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், நண்பர்கள் விரோதமாய் அல்லது அயல்நாட்களுக்கு விரோதமாய் நாங்கள் பேசுகிறோம். அப்படியான அவர்கள் நாங்கள் இன்று நாளே மன்னிக்க வேண்டும். அதே போல நாங்கள் மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் உண்மையாக ஆண்டவருக்குள்ளாக ஓட வேண்டும். நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 16:18 16:28. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிரான சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். திருப்பி இருக்க வாசிங்க. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிரான சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிள்ளை ஜனங்கள் யாரெல்லாம் எதெல்லாம் அவங்களுக்கு மற்றவங்களை பற்றி குறை சொல்லணுமோ இல்லாட்டி ஏதாவது பிரச்சனையை உருவாக்கணுமோ அவங்க எந்த நேரம் உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அவங்க எந்த நேரம் மற்றவங்களை பற்றியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சில வேளை நம்மளுடைய கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது சகோதரர்களாக இருக்கலாம், கணவனை பற்றி மனைவியை பற்றி நாங்கள் வெளியே போயிட்டு நம் நண்பர்களுடைய கிடையே சொல்லலாம், இல்லாட்டி வேறு ஜனங்களிடையே சொல்லலாம். நாங்கள் அப்படியாக இருக்காமல் நம்மளுடைய அந்த வாழ்க்கை தேவனுடைய அந்த பயணத்தை நாங்கள் ஓடுகிறவராக இருக்க வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த ஐக்கியத்தை முறியடிக்கிறதுக்கு எந்த நேரம் பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்காரு. நமக்கு வாய் கொடுத்தோம், நமக்கு ஆண்டவர் நமக்கு சுவாசிக்க கொடுத்தாரு, உதடு கொடுத்தாரு, நாக்கை கொடுத்தாரு, பேசுவதற்கு ஞானமாய் சிந்தித்து பேசுவதற்கு, தவறான காரியங்கள் சொல்வதற்கல்ல. தேவன் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறார் என்றதை நாங்கள் எங்களுடைய வார்த்தையூடாக மற்றவர்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். இரக்கம் குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஞானமாக மற்றவர்களுக்கு இடத்துல பேச வேண்டும். அந்த நம்ம அப்படியான இருக்கிற பொழுது நம்ம தேவனிடத்தில் எந்த நேரம் இருக்கிறோம், எந்த நேரம் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஜெபிக்கிறவர்கள் நம்ம தவறான காரியங்கள் நம்மளுடைய நாவுகளிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் சொல்லக்கூடாது. நம்மளுடைய வார்த்தைகள், அதாவது நம்ம இப்போ சொன்னோன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இப்போ முறுமுறுக்கிறது அல்லது வார்த்தைகள் நாங்கள் புண்படுத்த, ரெண்டாவது காரியம் தான் வார்த்தைகள் ஜனங்களுக்கு புண்படுத்துகிற விதமாக நாங்கள் பேசக்கூடாது. அது ரொம்பவே பேசக்கூடாது. நான் இப்போ சில நாட்களாக நாங்கள் பார்த்து கொண்டு நான் வந்தேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 2-3 பேர் எனக்கு சொன்னார்கள்,
என்னுடைய பழைய வாழ்க்கை நிமித்தம் தான் முன்பாக வாழ்க்கையை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று. நமக்கு பழைய வாழ்க்கையை பற்றி நமக்கு ஜட்ஜ் பண்ண நியாய தீர்க்கப்பட முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் அவர்கள் மீண்டு அவர்களை எவ்வளோ உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கடினமான சூழ்நிலைகள் அவர்கள் போயிட்டு அவர்கள் அதை மேற்கொண்டு வந்திருக்கிறார். இந்த நேரத்திலும் நாங்களும் நீங்களும் அப்படிதான் அதே விதமாக கடினமான சூழ்நிலைகள் போயிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம், நம்ம சர்ச்சுக்குள்ளே இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஒரு வியாதி வந்தால் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ வியாதி வந்துட்டோம், நீ அந்த நேரம் சர்ச்சில் தான் இருக்க, என்ன வித்தியாசங்கள் நடந்தது, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ கடன் தொல்லைகள் இருக்கு, இவ்வளோ வாழ்க்கையில் இவ்வளோ சமாதானமாக இல்லாமல் இருக்கு, ஆனால் நீ தினந்தோறும் சர்ச்சுக்கு போற, ஜெபிக்கிற, பைபிளை வாசிக்கிற, என்ன வித்தியாசம் இருக்கிறன்னு ஜனங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிமித்தம் தான் அவர் எங்களை மெதுவாக மெதுவாக அழைத்து செல்கிறார். அதுக்கு அவருடைய ஞானம் எங்களுக்கு தேவை. அதுக்கு அவருடைய வேதத்தை நாங்கள் தினந்தோறும் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தினந்தோறும் அவருடைய முகத்தை தேட வேண்டும். அப்பொழுதுதான் எவ்வளோ சவால்கள், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தாலும் நாங்கள் முன்பதாக செல்லலாம். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ கண்ணீரான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி முன்பதாக நாங்கள் செல்கிறவராக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் ஜோபுடைய வாழ்க்கையிலே அவர் உண்மையாக ஃபெய்த்ஃபுல்லாக உண்மையாக ஆண்டவர் இடத்துல அவர் இருந்தார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் விலகி ஆண்டவரை விட்டு போகலை. அவர்கள் மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் எல்லாரும் விலகி போயிட்டாங்க. அப்படி அவருடைய மனைவி சொன்னா, நீ செத்து போய் இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு. எவ்வளோ நம்ம வீட்டில் ஏதாவது நடந்தாலே நம்ம சத்தம் போடுவோம். அப்படி ஜோபுடைய அந்த நாள் எப்படி நடந்திருக்கும், எவ்வளோ கடினமான அவருடைய வாழ்க்கையில் போயிருக்கிறோம். ஆனாலும் அதை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஆழமான இருதயத்திலே நாங்கள் ஒரு வார்த்தை அந்த ஆழமான அந்த இருதயத்திலே நம்மளிடத்திலே இருக்கும். அதே முகமாக நாங்கள் மற்றவர்களை எங்களுடைய வார்த்தை ஊடாக எப்பொழுதும் அவர்களை காயப்படுத்தக்கூடாது. நாங்கள் வாசிப்போம் நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். கோள்காருடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். ஆமாம், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இப்போ நம்ம சொல்கிறோன்னா நம்ம சமைக்கிறோம் இல்லையா, சமைக்கிற பெண்களுக்கு தெரியும், சமைக்கிறோம். அப்போ நம்ம உப்பு போட்டால் தான் அந்த கறியில் அந்த ருசி இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு வருஷம் ஒரு மனுஷனை பற்றி வந்து சொன்னார்கள்டா அதில் கூடுறது, அப்படியே கூடி அது ருசித்து அதை கதைக்கிறது. அது நம்ம சாத்தானுக்கு அந்த இடத்துல நம்ம இடம் கொடுக்கிறோம். நம்ம யாராவது இந்த விஷயங்கள் செஞ்சதுங்கன்னா நாங்கள் இன்று நாள் மனம் திரும்ப வேண்டும் தேவனுடைய சமூகத்தில். இது உங்களுக்காக பேசப்படுகிற ஒரு வார்த்தை, தேவன் உங்களுக்காக கொண்டு வந்த வார்த்தை. இந்த இடத்துல வந்து நாங்கள் தூங்கி கொண்டு ஏதாவது வார்த்தையை நாங்கள் அவமதித்து நாங்கள் எதையுமே கணக்கெடுக்காம ஜபிக்காம தேவனை ஆராதிக்கிற பொழுதெல்லாம் அமர்ந்து கொண்டு நம்ம தேவனை ஆராதிக்காம அவரை நமஸ்கரிக்காம அவரையும் நீங்களும் தேடாம நீங்க இதை காரியங்கள் செய்யும் பொழுது நாங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த இடத்துல யாராவது இருந்தாலும் இந்த நாள் இந்த பிரசங்கத்தில் கடைசியாக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது மனம் திரும்பி தேவனுக்குள்ளாக ஜெபியுங்கள். ஏன்னா ஆண்டவர் இதை நிமித்தம் சில வேளை உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கலாம். ஏன்னா சில காரியங்கள் நம்மளுடைய பாவங்களை நிமித்தம் நமக்கு முன்பதாக போக முடியாமல் இருக்கிறது. நம்முடைய வாய் உதடின் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஞானமாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய் நிமித்தம், இந்த பேச்சுக்களை நிமித்தம் தேவனுக்காக புதிய ஆத்துமாக்களை நம்ம சபைக்கு கொண்டு வரலாம். புதிய ஆத்துமாக்களை நம்ம எல்லா இடத்துலையும் போய்ட்டு சொல்லலாம். நம்ம தேவையில்லாம முறுமுறுத்துக்கிட்டு 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு மற்றவங்களை பற்றி கதைக்கிறத விட்டுட்டு நமக்கு ஆத்துமா ஆதாயப்படுத்தலாம். ஏன்னா ஆண்டவர் நன்மை உள்ள தேவன், அவர் வல்லமையான காரியங்களை செய்கிறார். நம்மளுடைய வார்த்தை நிமித்தம் மற்றவர்களை பலன்படுத்தலாம், தைரியப்படுத்தலாம். உங்களுக்கு விட பக்கத்தில் இருக்கிறாங்க சில உங்களுக்கு விட
பிரச்சனை உள்ளவங்களா இருக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நீங்க சில வேளை உங்களோட வேலை ஸ்தலத்திலையா இருக்கலாம், அல்லது பாடசாலையிலையா இருக்கலாம், அல்லது கடைக்கு போற நேரத்திலையா இருக்கலாம். ஏதாவது வழியில உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நபர் உங்களுக்கு விட பெரிய பிரச்சனைகளா இருக்கலாம். அப்பொழுது நீங்கள் தேவையில்லாத காரியங்கள் பேசாமல் தேவனிடத்திலே உங்களுடைய வார்த்தை மூலமாக நீங்கள் பேச வேண்டும். அவருக்கு பேசுகிற பொழுது உங்களுடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தில், அவருடைய வார்த்தையினூடாக நீங்க யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி போயிட்டு யாரெல்லாம் பேசுறீங்களோ அந்த வார்த்தையூடாக அவர்களுடைய இருதயங்கள் சுகமடைவது, அவங்களுடைய வியாதி சுகமடையும், அவங்களுடைய பிரச்சனைகள் சுகமடையும். அந்த சமாதானத்தை ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். நம்ம அது முன்னோக்கி செல்ல வேண்டும். நம்ம அதை நம்ம ஞானத்தோட ஜோபுடைய வாழ்க்கையை போல நம்ம ஞானமாக செயல்படுத்த வேண்டும். எவ்வளவுக்கு நம்ம ஞானமாக இருக்கிறோமோ அவளுக்கு தேவன் எங்களோடு கூட இருப்பார். நம்ம எந்த நேரம் யோசிக்க வேண்டும், மற்றவர்களை நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் மற்றவர்களுக்கு காயப்படுத்தக்கூடாது. இவர் ஜெபிக்கிறார் இல்லையே, அவர் ஜெபிக்கிறார் இல்லையே, இவர் பைபிள் வாசிக்கிறார் இல்லையே, அல்லது வேலை செய்கிறார் இல்லையே, என்னை பார்த்து கொள்வது இல்லையே, அப்படி என்று நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாம் ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு தான் எல்லா வாழ்க்கையிலே சில காரியங்கள் செய்து வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் நாங்கள் அறிந்தோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை இலகுவாய் போய்விடும். அது இல்லாமல் நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் பிரயாணம் படுத்தும் பொழுது, ஆண்டவரோடு எப்பொழுதும் நாங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறக செய்யும். அவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமாய் போனாலும், எவ்வளவு கஷ்டமாக போனாலும், சொன்ன விதமாக எவ்வளவு நோய்வாய்ப்பட்டு போனாலும் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அவர் விடுதலை செய்வார். மற்றவர்கள் காணும் விதமாக தேவன் வாழ்க்கைகளை மாற்றுவார். நம்ம மற்றவங்களை பற்றி முறுமுறுக்காம, மற்றவர்கள் அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லாம இருந்தாலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவரோ அவளோ பெரிய ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம சொல்லுகிறவர்கள் அதே நிலைமையில தான் இருப்போம். அதனால நாங்கள் நம்ம இந்த இடத்துல பார்த்த யோபுட நண்பர்கள் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி ஆயிட்டே அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. யோப் தேவனுக்குள்ளாக ஒரு நல்ல நண்பனாக சாதனையாளரை மாற்றினான். ஆனால் மற்றவருடைய நண்பர்கள் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே, அவங்க அந்த கதைக்கு பிறகு அந்த நண்பர்களை பற்றி எந்த கதையும் இல்லை. ஜோபுடைய வாழ்க்கையை விதமாக நம்மளும் நம்ம தியானிக்க வேண்டும். நம்ம ஆழத்திலிருந்து யோசிக்க வேணும். சில பேர் நினைக்கலாம் நான் பேசவே இல்லையேன்ட்டு. எல்லாரும் நம்ம ஏதாவது விழத்தில் நம்ம விழுந்திருக்கலாம். தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அது மூலமாக அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது தேர்ந்தெடுத்துக்கிட்டு நல்ல ஞாபகமாக காரியங்களை புரிந்து கொண்டு செய்ய வேண்ட வல்லவராக இருக்கிறோம். சில பேர் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எங்களோடு தான் இருக்காரு, நீங்கள் எவ்வளோ சொல்லும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் எங்களோடு தான். ஜபிக்கிறவர்களோட ஆண்டவர் எப்பொழுதும் கூட இருக்கிறார். ஜபிக்க 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 உங்கள் வாழ்க்கை வளர்ந்து கொண்டே போகும். துதிக்க தேவனுடைய சமூகத்தில் வளர்ந்து கொண்டே போகும். நம்ம வந்த சபைக்கு வாரோம், அதே விதமாக நாங்கள் போகாமல் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், ஜெபங்களுக்கு வருகிறோம். வந்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றுகிறார். நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம யோபுடைய வாழ்க்கையை நம்ம உதாரணமாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் அதை ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல நாங்கள் வாசிப்போம் எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்று உங்களை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக உண்டாகும்படி பேசுங்கள். பிரயோஜனம் உள்ளத மாதிரி பேசணுமா? அதான் நான் சொன்னேன், உங்களுடைய உதடுகளால் நீங்கள் பேசுகிற மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது.
நம்ம பேசுகிற பொழுது தேவனுக்கு அவர் ஜனங்களுக்கு அவர்களை காயப்படுத்தாம நாங்கள் அவர்களுக்கு பேசுகிற வார்த்தை ஊடாக அவர்கள் அதை தைரியம் படுத்தும் விதமாக அவருடைய ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அந்த பேசுகிற ஒரு வார்த்தை அவர்களை தைரியப்படுத்தும், ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத காரியங்கள் அவர்களோடு மனதை நோகடித்து அல்லது பேசி புறம் பேசி மற்றவர்களுக்கு முன்பதாக நாங்கள் ஏதாவது சொன்னா அவங்களை ரொம்ப நோகடிச்சிருவோம். அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவருடைய வார்த்தை கூடாக அவர்களை ஊக்குவிக்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவங்க நன்மையான காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரும்படியாக நாங்கள் அவர்களுக்கு நன்மையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நம்ம எப்பொழுதும் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நண்பர்கள் இருக்கலாம், நம்ம ஒரு நண்பரை பற்றி மற்ற இடத்துல போயிட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா உண்மையாக எங்களுக்கு காரியங்கள் சொல்லப்படுது, அதுதான் எங்களுக்கு எல்லா போதர்கள் அல்லது பெரிய மென்டர்ஸ் சொல்கிறது தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் அல்லது ஆவிக்குரிய தாய் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய நண்பன் இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையாக அவருக்கு சொல்லும் பொழுது அவர் இரக்கமாக, அதாவது உங்களுடைய எல்லா அன்பாக எல்லாத்தையும் உங்களுக்கு கேட்டு அது சரியான ஆலோசனைகள் சொல்லி சரியான காரியங்கள் செய்வதற்கு. நம்ம எல்லா இடத்துலையும் திரிஞ்சு சொன்னோன்னா நம்ம எல்லாமே எப்பயாவது நம்ம எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க, இவ இப்படி தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதன்படி எங்களுடைய வாழ்க்கைகளை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் யோபு சில நாட்கள் நண்பர்கள் இப்படியெல்லாம் சொல்ல விதமாக அவை விட்டு தேவனிடத்திலே அவர் உண்மையாக தேவனை தேடினார்கள். நம்மளும் நம்ம அம்மா அப்பா அல்லது கணவன் மனைவி சகோதரர்கள் நண்பர்கள் அயலாக்கள் யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரை மட்டும்தான் தேடணும். அவரை மாத்திரம் நாங்கள் தேடுகிற பொழுது எப்பொழுதும் நாங்கள் வெட்கப்பட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் வெட்கப்பட மாட்டோம். ஏன்னா எந்த நேரம் அவரே தேடிக்கிட்டு இருக்கோம், அவரே எங்கள் தெய்வம், அவரே எங்கள் இரட்சகர் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இன்னொரு பகுதியை வாசிப்போம். எல்லாரும் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும் படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்ததாயும் உப்பால் சாரமர்ந்ததாயும் இருப்பதாக. ஆமாம், திருப்பி இருக்க வாசிங்க. அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும் படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்ததாயும் உப்பால் சாரமறியதுமாய் இருப்பதாக. நாங்கள் நான் சொன்ன விதமாக ஒரு கறிக்கு உப்பு போட்டால் தான் அதுக்கு ருசி இருக்கும். அதே விதமாக நம்மளுடைய வாழ்க்கையில் யாராவது கண்ணீரோடு ஏதாவது வந்து சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் ஞானமாக அறிவாக அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் அவர்களுக்கு மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலத்தை கொடுக்க வேண்டும். எல்லாரும் அந்த வேதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், மறுபடியும் வாசிங்க. அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும் படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாயும் உப்பால் சாரமறினதாயும் இருப்பதாக. நாங்கள் உப்பான சாரமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாங்கள் புரோஜனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம புரோஜனம் இல்லாதவர்களாக இல்லை, மற்றவர்களுக்கு புரோஜனமாக ஏதாவது வந்து சொன்னால் நம்ம அவர்களை சரி இதை செய்தால் இதை ஆகும் நாங்கள் ஞானமாக பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் பார்த்தோம் அந்த ஒரு மனிதனை குறித்து நான் சொன்னேன். அந்த மனிதன் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு குடும்பத்தில் சாப்பிட இல்லாமல் பட்டினி கிடந்து எவ்வளோ கஷ்டங்களோடு அவர் முன்னோக்கி செல்லுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையை பற்றி மற்றவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன நடக்குது? ஆண்டவர் அந்த மனுஷியை தூக்கி நிறுத்துகிறார், அவரை தூக்கி எடுக்கிறார். அவரை பற்றி சொன்னவர்கள் எல்லாரும் கூனி குறிந்து போயிருக்கிறார்கள். நாங்கள் அதே விதமாக இந்த நாளில் கூட தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் மற்றவர்களை பற்றி பேசினா
நாங்கள் மன்னிப்பு கொடுக்கிறவராயிருக்க வேண்டும். நம்ம மன்னித்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறவராயிருக்க வேண்டும். முதலாவது நான் சொன்னேன், உங்களுடைய காரியங்கள், தனிப்பட்ட காரியங்கள் அல்லது ஏதாவதிலும் எங்க இடத்திலும் யாருக்கிட்டும் போயிட்டு ஒன்றுனா வேற மனுஷர்களை பற்றி பேசக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. மூன்றாவதாக நான் சொன்னேன், நம்மளுடைய வார்த்தையினூடாக ரெண்டாவதாக சொன்னேன், நம்மளுடைய வார்த்தை ஊடாக நம்ம காயப்படுத்தக்கூடாது. நம்முடைய வார்த்தை ஆண்டவர் ஞானமாக ஜனங்களுக்கு நம்ம பேசுபடியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணவோ, அதாவது நியாய தீர்க்க பண்ணவோ யாரையும் நாங்கள் கூடாது. அவர்களை நம்ம எப்பொழுதும் அவர்களை ஊக்கிவிட்டு அவர்கள் முன்னோக்கி செல்ற பிள்ளைகளாக, அவர்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்களும் நீங்களும் அது செய்ய வேண்டும். மூன்றாவதாக சொன்னேன், நம்மளுடைய உதடில் ஒவ்வொரு வார்த்தைகளும் அபிஷேகமாய் அதே போல புரிந்தெடுத்து கொண்டு தேவனுக்காக செல்ல வேண்டும் என்று. அதே போல இந்த நாளில் கூட நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு வழியிலே இருந்தால் இந்த இடத்துல மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே அவரை நோக்கி நம்ம சொல்லுகிறவராய் இருக்க வேண்டும். ஏன்னா எவ்வளோ கண்ணீரோட, எவ்வளோ பிரச்சனையோட, எவ்வளோ வேதனையோட சில பேர் போயிருப்பாங்க. நாங்கள் கடந்த வாழ்க்கையை நிறைய பாஸ்டர்ஸாகலோ அல்லது வெளியே உங்களுடைய நண்பர்களோ வேற உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய தாய் தகப்பன் எவ்வளோ கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வந்திருப்பார்கள். அப்படியான சூழ்நிலை கூட நாங்கள் ஜனங்கள் சேருகிற பொழுது நாங்கள் ஒன்றாக மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறோம், மற்றவர்களை பற்றி குறையான காரியங்களை பேசுகிறோம். அவருடைய பழைய தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய விஷயங்கள் எல்லாம் ஒளிந்து போனதை இனி புதிதான எல்லா காரியங்களும் புதிதானது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீங்கள் ஏதாவது நேற்று நாள் இன்றை திருப்பி வராது. இன்றைக்கு நேற்று நாள் அதோட முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு புது நாள், தேவனை ஆராதிக்க வந்த நாள், தேவனை மகிமைப்படுத்த வந்த நாள். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், நேற்று நாள் நீங்க எவ்வளோ கண்ணீரோடு இருந்தாலும், வேதனையோடு இருந்தாலும், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு புதிதான நாளை கொடுத்திருக்கார், புதுமையான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் மேற்கொண்டு பின் முன்பதாக செல்ல போறது எப்பொழுதும் நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். ஏன்னா தேவன் எங்களோடு இருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் கண்களை மூடி தலைகளை தாத்துவோம் தேவனுடைய சமூகத்தில். அப்பா, நீங்க எங்களோடு கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் ஏதாவது யாராவது எந்த சூழ்நிலையும் நான் புண்படுத்தியிருந்தால், நோகடித்திருந்தால் என்னை மன்னியும். ஆண்டவரே, அன்று யோபுடைய நண்பர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவரே. ஆனால் நீங்கள் மட்டும் அவரோடு இருந்தீங்க. அவர் உண்மையாக இருந்தார். அதே மூலியமாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளவு மனுஷர்கள் என்னை மிதித்திருக்கலாம், அவர்கள் முன்பதாக என்னை வெட்கப்படுத்தி விட்டிருக்கலாம், ஆனாலும் என்னோடு நீங்க இருக்கீங்க. நான் முன்னுக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி போகும் என்று நினைக்காமல் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லார் கரங்களை தேவனுக்கு உயர்த்தி கண்களை மூடி, யாரையும் அங்கே இங்கே பார்க்க வேண்டாம், கண்களை திறந்து யாரையும் பார்க்க வேண்டாம். உங்க மனைவி பக்கத்துல ஜெபிக்கிறாங்களா, அவன் என்ன ஜெபிக்கிறான், கணவன் என்ன படி ஜெபிக்கிறாரு, பிள்ளைகளை பார்க்க வேண்டாம். தேவனிடத்துல சொல்லுங்க, அப்பா நான் யாராவது புண்படுத்தி இருந்தால் ஆண்டவரே இனிமேல் என்னுடைய வார்த்தைகள் ஞானமாய் பேசுவதற்கு எனக்கு கிருபை அடிக்கும் என்று நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளை பலப்படுத்துவீராக. மகிமையின் ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராக. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நீர் பலத்த காரியம் செய்ய ஆண்டவரே. எங்கள் யாவரையும் மன்னியும் சுவாமி. ஏதாவது மற்றவர்களை புண்படுத்துவராக ஆண்டவரே, மனைவியின் கணவனுக்கோ கணவன் மனைவிக்கோ ஆண்டவரே புண்படுத்த வேகமாக யாராவது ஏதாவது சொல்லி எங்களை மன்னியும் சுவாமி. நமஸ்கரிக்கிறோம் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே நீர் ஜெலத்தினால் அசைவாடுகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி, எல்லார் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல ஓ ஹல்லேலூயா சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்க சுவாமி. அப்பா எனக்கு யாருமே இல்லை சுவாமி, ஆண்டவரே நீங்க மட்டும்தான் எனக்கு இருக்கீங்க சுவாமி. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, ஓ நன்றி சுவாமி.
எனக்கு யாரும் இல்ல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? எல்லாரும் கரங்களை மூடுங்க. யார் கண்ணை திறந்து எங்கே பார்க்க வேண்டாம். எல்லாரும் கரங்களை மூடி. மனித தயவு எனக்கு இல்லை ஐயா, இயேசுவே உம் தயவு போதுமே. இயேசுவே உம் தயவு போதுமே. யாரும் இல்ல. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? யாருமே இல்லை ஆண்டவரே. மனுஷ தயவு மனுஷ யாரும் இல்ல. நீங்க தான் இருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு யாரும் இல்ல. மனித தயவு எனக்கு இல்லை ஐயா, இயேசுவே உம் தயவு போதுமே. இயேசுவே உம் தயவு போதுமே. கரங்களை வச்சு சொல்லுமா? அப்பா யாருமே இல்லை. எல்லாரும் கரங்களை மூடி. யாரும் இல்லை. நீங்களே மாட்டுவாங்க. கடைசி நிமிடத்தில் உங்களுக்கு ஒரு தருணம் கிடைச்சிருக்கிறது. மன்னிப்பு கேட்கும்படியாக என்னுடைய வார்த்தை எனக்கு இல்லை ஐயா, இயேசுவே உம் தயவு போதுமே. ஓ மனித தயவு எனக்கு இல்லை ஐயா, இயேசுவே உம் தயவு போதுமே. இயேசுவே போதுமே. யாரும் இல்ல. எனக்கு யாரும் இல்ல. யாரும் இல்ல. எனக்கு யாரும் இல்ல. மனித தயவு எனக்கு இல்லை ஐயா, இயேசுவே உம் தயவு போதுமே. தேவனுடைய சமூகத்துல அவரை நோக்கி மனித தயவு எனக்கு இல்லை ஐயா, மனுஷனுடைய அன்பு எனக்கு தேவையில்லை. இயேசுவே உம் தயவு போதுமே. சுவாமி உரிய சந்தரலரபபப ஷரலபரபரபரப ஒரியலரம ஷிதலரப ஷந்தரலரப. ஓ தேவனே, உம்முடைய தயவு மட்டும் போதும் சுவாமி. அப்படி உள்ள ஜனங்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. புறம் பேசுவது அல்ல ஜனங்கள் ஆண்டவரே. நாங்கள் இயேசுவே சபையாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அங்கேயும் அவளோடு கண்ணீரை கண்டீரையா, அங்கேயும் அவரோடு அசைவாடினே. இவையெல்லாம் உம் தயவல்லவோ, இவையெல்லாம் உம் தயவல்லவோ. யாரும் இல்ல சுவாமி, எனக்கு யாரும் இல்லை. யாரும் இல்ல. யாரும் இல்ல. எனக்கு யாரும் இல்ல. மனித தயவு எனக்கு இல்லை ஐயா, இயேசுவே உம் தயவு போதுமே. மனித தயவு எனக்கு இல்லை ஐயா, இயேசுவே உம் தயவு போதுமே. சேற்றில் வாழ்ந்தான், அங்கேயும் அவனோடு அசைவாடினீர். இருளான
சேற்றில் வாழ்ந்தான் அங்கேயும் அவனோடு அசைவார் எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி யாரும் இந்த இடத்துல அமர்ந்து கொள்ள வேண்டாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் செல்லுவோம் இவையெல்லாம் உம் தயவல்லவோ யாருமில்ல எனக்கு யாருமில்ல யாருமில்ல எனக்கு யாருமில்ல மனித தயவு எனக்கு இல்லை ஐயா இயேசுவே உம் தயவு போதுமே இயேசுவே உம் தயவு போதுமே ஹல்லேலூயா சுவாமி பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி எல்லாரும் இந்த நேரத்துல கரங்களை எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி இயேசுவே நான் ஜெபிக்க போகிறேன் சுவாமி என்னை மன்னியும் என்று சொல்லுவார்கள் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற நேரத்துல கரங்களை உயர்த்தி இயேசுவே அப்பா உங்களை மகளாக உங்களுடைய மகளை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களை மகனை ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி ஆண்டவரை யாராவது ஏதாவது சூழ்நிலைகளை நான் முற்படுத்தியிருந்தால் என்னை மன்னியும் சுவாமி ஷகதரமா சந்தரலலபா ஷோகதரலபா ஷிதிரலபலலபா ஷகரமதரலமா ஷேதரலபா பாபா ஷே ஷகதரலபலலபா ஷிகிதியலபா சந்தரலபா எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார் எவ்வளவு சூழ்நிலைகள் கடினமாய் இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த ஒன்று நாள் வார்த்தை கேட்ட விதமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களையும் வித்தியாச முறைகள் அவர் நடப்பிக்க போகிறார் அவரை நம்பி உண்மையாக நாங்கள் என்ன பரீட்சைகள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் உண்மையாக அவரை தேடுகிற பொழுது வாஞ்சையோடு அவரை தேடுகிற பொழுது அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார் எங்களை நேசிக்கிற அன்பு கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே வல்லமை நிறைந்தவரை நீர் இடைபடுவீராக ஆண்டவரே எங்களுடைய சபை ஜனங்களோடு கூட ஆண்டவரே இந்த வார்த்தையினூடாக கர்த்தாவே இந்த கிழமை முழுவதும் ஞானமாக பேசுவதற்கு மற்றவர்களை புண்படுத்தாமல் காரியங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலத்தை கொடுங்க சுவாமி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சபையிலோடு கூட இருப்பதாக வல்லமையின் ஆவியானவர் கூட இருப்பதாக இரக்கத்தின் ஆவி கூட இருப்பதாக சுவாமி பரிசுத்த ஆவியானவரை நீர் கிரியை செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.